ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு ஒவ்வொன்றும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உடனே பதிவை பாருங்கள், அதனோட முழு பலனையும் அடையுங்க. உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம சாயப்பா பாருங்கள் எப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாரு. ஒரு வீட்டில் கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 5 பெண் குழந்தைங்க. 5 பெண் குழந்தைங்கள அவங்க நார்மலான மிடில் கிளாஸில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் பணக்காரங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த பெண் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு +2 படிக்கும்போதே அவங்களுக்கு காதல் வசப்பட்டுட்டாங்க. அந்த பையன் நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆப்போசிட்டில் இருந்தவங்களும் 2 பேரும் ஒரே ஜாதி தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வீட்டில் பொண்ணு வீட்டு சைடு ஒத்துக்கலை. இருந்தாலும் அந்த பொண்ணு நான் அவங்கள தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்டி அப்பாட்டி சொன்ன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, திருமணம் செஞ்சுக்கோ, ஆனால் நீ இனிமேல் என் வீட்டுக்கு வரக்கூடாது. நல்லது கெட்டது எதுவுமே உனக்கு எனக்கு எதுவும் பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன இருந்தாலும் எனக்கு நான் திருமணம் அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனதாக அந்த பொண்ணு அவரை திருமணம் செஞ்சுக்கிச்சு. அப்படி திருமணம் செஞ்ச பிறகு அந்த வீட்டில் அந்த பெண்ணுக்கு அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கணவனோடையே தான் வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனால் கணவன் சைடு அந்த பொண்ணுக்கு நல்ல மரியாதை நல்லா வச்சுருந்தாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருடமே ஆச்சு, குழந்தை இல்லை. என்ன தான் நல்லா வச்சுருந்தாலும் குழந்தை இல்லைங்கும்போது அந்த வார்த்தை வந்துருச்சு, அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை, ஏன் குழந்தை இல்லை, இந்த வார்த்தை வர வர அந்த பொண்ணு மனது ரொம்ப மனம் உடைஞ்சி போயிட்டாங்க. அந்த ஸ்டேஜில் அந்த பொண்ணு வீட்டு சைடில் அந்த பாட்டி மட்டும் அந்த பேத்தி மேலே ரொம்ப பாசம். வீட்டுக்கு தெரியாமல் பேத்தி போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்படி இருக்கும்போது பாட்டி எனக்கு இது போல் குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சி என் மாமியார் அவங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நீங்கள் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் கண்ணு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க மாமியாரே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி இருந்துக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது, உனக்கு கட்டி இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது, கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணனால இது கட்டி அது இருக்க பெருசாகிறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்துக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மனம் உளராமல் நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்துக்கிறாங்க. இப்படியே காலம்தான் போச்சே ஒழிய அவங்களுக்கு குழந்தை நிற்கவே இல்லை. ஒரு டைம் நின்று அதுவும் போயிருச்சான். அது இது போல் இருக்கும்போது அவங்க டாக்டரை கேட்டு, ஏன் குழந்தை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி கட்டி இருந்தால் குழந்தை நிற்காது, அபார்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்துக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் 7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பெண் அப்படியே மனம் உருகி அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க. அப்போ தான் ஒரு நாள் அந்த பாட்டி நம்மளோட சாயப்பா ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. மனம் உருகி அழுதுகிட்டு இருந்தாங்க, என் பேத்தி நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் சொன்னோம், கவலையை விடுங்க, நம்ம சாயப்பா புக்கை கொடுத்து நீங்கள் இந்த புக்கை இன்னையிலிருந்து உங்கள் பேத்திக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து மனதார நீங்கள் சாயப்பாவை மனதார நினச்சி 108 முறை வியாழக்கிழமை இன்றைக்கி இதை கொடுத்து 108 முறை ஓம் ஸ்ரீ சாய்ராம் அப்படின்றத நீங்கள் எழுதுங்க, இந்த புக்லேயே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டே பாட்டி சொல்லி கொடுத்து, கண்ணை நீ இன்னிலிருந்து நம்ம சாயப்பாவை நினச்சி நீ வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டு, அதே போல் ஆலயத்திலேயே உனக்கு என்ன உன்னுடைய மனதெல்லாம் சொல்லி அழு அப்படின்னு சொல்லிட்டு அழுத பிறகு அந்த பொண்ணு அந்த புக்கை வச்சு அங்கே ஆலயத்திலேயே 108 முறை ஓம் ஸ்ரீ சாய்ராம் அப்படி மனம் உருகி அழுது, எனக்கு இந்த கெட்ட பேர்லேருந்து எனக்கு குழந்தை வர, நீங்களே குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அழுது மனம் உருகி அப்படி அழுது அந்த எழுத ஆரம்பிச்சுட்டு. அப்படி அதே போல் முதல் வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் தினமும் காலை மாலை மனம் உருகி எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க, குழந்தை அப்படியே மனதார நினச்சி அழுது அந்த 108 தரம் எழுதிக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே, எனக்கு குழந்தை வேணும், எனக்கு இந்த கெட்ட பேர்லேருந்து நீங்கள் தான் என்னை அவ பேரில் காப்பாற்றுங்க, நீங்களே பிறக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே போல் ஒரே 1 மாதம்தான்
ஒரு மாதம் விட்டு 3வது மாதங்கும்போது அந்த பெண்ணுக்கு கருத்தரிச்சிருச்சு. டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது எனக்கு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருந்துக்காங்க. அவங்க மாமியார் தான் கூட்டிகிட்டு போயிருந்துக்கிறாங்க. கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது உங்கள் மருமகள் மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கட்டி இருக்குதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம், குழந்தை கலையாமல் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்துக்கிறாங்க. கட்டி எதுவும் பண்ண முடியாது மாசமாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. இந்த பொண்ணும் எனக்கு சாயப்பா எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாள் அதிகமாக 5 மாதம் ஆச்சு. ஸ்கேன் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு எந்த வலியும் இல்லை, நல்லா இருக்குது. கட்டியோட அளவு குறைஞ்சி குழந்தையோட வளர்ச்சி நல்லா வந்தது. 7 மாதம் ஆச்சு. நல்லபடியாக வளைகாப்பு பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க அம்மா வீட்டில் செய்யலை, பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. மாமியார் அவ்வளவு சந்தோஷம், என் மருமகள் மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரே அழைச்சி பாபாவோட அனைத்து பக்தர்களுக்கும் ஆலயத்துக்கு அன்னதானம்லாம் செஞ்சு சிறப்பாக செஞ்சாங்க. எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு. மேலும் அதே போல் 10வது மாதம் அந்த கட்டியே இல்லாத அந்த கட்டியை கரைச்சி விட்டுட்டாரு நம்ம சாயப்பா. நார்மலான டெலிவரி, ஆண் குழந்தை பிறந்து அந்த பக்கம் இருக்கிற அனைவருக்கும் நம்ம பாபாவோட புகழ் பரவறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அனைவருக்கும் இப்படி தான் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. 108 முறை ஸ்ரீ சாய்ராம் எழுதுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம் எழுதிக்கிட்டே இருங்க. எழுதிட்டு 9வது வியாழக்கிழமை அந்த பொண்ணு செஞ்சது நம்ம சாயப்பா ஆலயத்தில் அவங்கனால போக முடியாத சூழ்நிலை, சீரடி போகிறவங்கக்கிட்ட அதை கொடுத்து அவங்க உண்டியில் அதை போட்டுடணும். இது மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்களும் மனதை ஒருநிலைப்படுத்துங்க. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துருங்க. பாருங்கள், 7 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த பொண் இவ்வளவு பொறுமையாகவும் அவ்வளவு பட்ட வேதனைக்கும் அவமானத்துக்கும் ஈடே இல்லை. அதனால் நீங்களும் நம்பிக்கையோடு காத்துட்ருங்க. உங்களுக்கும் குழந்தை இல்லாத எல்லோருக்கும் குழந்தை பாக்கியம் நம்ம சாயப்பா கொடுத்து உங்களோட நீங்கள் பட்ட அவமானத்திலிருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க. உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துட்ருங்க. நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்லது தான் நடக்க போகுது, நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடும் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஐசியில் இருக்கிறவங்க, உடல்நிலை சரியில்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், கடன் பிரச்சனை, வீட்டு கடன் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, இதே போல் நிறைய நோய் நொடியில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ட்டு கூட்டு பிரார்த்தனையாக நம்ம எல்லாரும் சேர்ந்து தியானம் செய்வோமாக. ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.